வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மழைக்கு சூடான ஜவ்வரிசி, முந்திரி, கடலைப்பருப்பு, பக்கோடா வகைகள் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் இருந்து கடும் பசியுடன் வரும் பிள்ளைகள் குறிப்பதற்கு சூடாக மொறுமொறுப்பாக ஏதேனும் வேண்டும் என்று விரும்புவார்கள். அன்றிலிருந்து இன்று வரை பக்கோடா வகைகள் தான் அனைவரின் சாய்ஸ். காரணம், செய்வதும் எளிது, ருசியும் அதிகம் என்பதே. அதில் சில வகைகளை இங்கே காண்கலாம். ஜவ்வரிசி பக்கோடா அளவு என்னங்கிறத பார்ப்போம். இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாம் கொடுக்கிறேன். முதல்ல ஜவ்வரிசி 1 கப்பு, ரவை 1 கப், பச்சரிசி மாவு 1 கப், கெட்டி தயிர் 2 கப், கொத்தமல்லி தழை சிறிது, பச்சை மிளகாய் 10, வெங்காயம் 2, அடுத்தது முந்திரி பருப்பு 10, இஞ்சி சிறிது, உப்பு தேவையான அளவு. செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். புளிக்காத தயிரில் ஜவ்வரிசியை 2 மணி நேரம் ஊறவிடவும். ரவையை சுத்தம் செய்து அரிசி மாவுடன் சேர்த்து ஊறிய ஜவ்வரிசியுடன் சேர்த்து நன்றாக பிசையவும். இதிலேயே பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான உப்பு, கொத்தமல்லி தழை, உடைத்த முந்திரி பருப்பு போட்டு கெட்டியாக பிசைந்து காய்ந்த எண்ணெயில் பக்கோடா போல் உதிர்த்து போட்டு எடுத்தால் சூப்பரான ஜவ்வரிசி பக்கோடா ரெடி. முந்திரி பருப்புடன் சாப்பிட தயார். இது செய்வதும் எளிது, ருசியும் அதிகம். அடுத்தது முந்திரி பருப்பு பக்கோடா அளவை பார்க்கலாம். முந்திரி பருப்பு 100 கிராம், கடலை மாவு 1 கப், டால்டா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையானது, இஞ்சி சிறுதுண்டு, பச்சை மிளகாய் 4, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, சோடா உப்பு சிட்டிகை. பொரிப்பதற்கு ரீஃபைண்ட் ஆயில், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு. செய்முறை: ஒரு அகன்ற பாத்திரத்தில் டால்டாவுடன் சோடா உப்பு, பொடியாக வெட்டிய இஞ்சி, பச்சை மிளகாய், பொடித்த ஜீரகத்தூள், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நன்றாக நுரைக்க தேய்த்து 2ஆக உடைத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து சிறிது நேரம் கிளறி கடைசியில் சலித்த கடலை மாவையும் சேர்த்து விடுங்கள். தண்ணீர் தெளித்து பிசறி வைக்கவும். வாணலில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் மாவை உதிர்த்து போட்டு பொன்னிறமாக எடுத்து வைக்கவும். முந்திரி பருப்பை முழுதாக போடுவதும் பாதி பாதியாக வெட்டி போடுவதும் அவரவர் விருப்பம். முந்திரி பருப்பு காஸ்ட்லியான ஒரு பண்டம் என்பதால் தேவைக்கு செய்து பார்த்து ருசித்து மகிழலாம். அடுத்தது கடலைப்பருப்பு பக்கோடா அளவு எண்ணை பார்க்கலாம். தேவை: கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கங்க, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 10, உப்பு தேவையானது, எண்ணெய் பொரிக்க கருவேப்பிலை சிறிது. செய்முறை என்னவென்று பார்ப்போம். கடலைப்பருப்பை நன்றாக கழுவி 3 மணி நேரம் நன்றாக ஊற வைத்து கொள்ளுங்கள். உப்பு சேர்த்து ஆட்டி நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து பிசைந்து காய்ந்த எண்ணெயில் விட்டு சிவந்ததும் எடுக்கலாம். இன்னும் கிறிஸ்பியாக வேண்டும் என்பவர்கள் விரும்பினால் 1 கை பச்சரிசியும் கடலைப்பருப்புடன் கலந்து ஊற வைத்து ஆட்டலாம். இதற்கு கரம் மசாலா அல்லது பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்ப்பது அவரவர் விருப்பம். இதுதான் நாம் பக்கோடா வகைகள் ரெசிபியை தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.